சார் நீங்க இன்ஜினியரிங் படிச்சதா சொன்னீங்க. இப்போ பிசினஸ்ல எப்படி? அதுவும் இந்த பிசினஸ்ல எப்படி? ஆமாம் சார். நானும் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கதை தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு 10, 15 வருஷம் நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஊருக்கு எல்லாரும் போல கோயில் திருவிழாவுக்கு வரும்போது என்னன்னா, நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம். எங்கள் ஊருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பனைமரங்கள் வெட்டப்படுது. அப்போ வெட்டப்படுறப்போ அங்கே போய் நான் அவங்ககிட்ட பேசினோம். எதுக்காக இந்த பனைமரங்களை வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அந்த இடத்தோட ஓனர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 30 ஏக்கர் இடத்த வாங்குறாங்க. வாங்கி அதில் விவசாயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கொய்யா, வேர்க்கடலை, அது மற்ற காய்கறி செடிகள்லாம் வைக்கிறாங்க. இப்போ அந்த பனைமரம் விழுற சீசன்ல என்ன பண்ணுது, அந்த காட்டு பன்னி வந்து அந்த பனைமரத்தை சாப்பிடறதுக்கு வருது. அது சாப்பிட வரும்போது அதில் வர வழியில் இருக்கக்கூடிய வேர்க்கடலைகள் மற்ற பயிர் எல்லாமே அது சேதப்படுத்துது. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, மற்ற பயிர்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்றதுனால பனைமரத்தை வெட்டுறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், பனைமரம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம், ஆஃபீஸில் வெட்டக்கூடாது, ஆனால் வெட்டுறீங்களா அப்படின்னப்போ அவர் சிம்பிளாக என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, நான் பனைமரத்தை வெட்டலை, பனைமரத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், ஆனால் ஒரே கண்டிஷன், எனக்கு அதுலேருந்து ஒரு பனைமரம் கூட கீழே விழக்கூடாது. அப்போ அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் தான்